ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு ரெட்மி கிட்ட இருந்து 4 புது ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K60 சீரிஸ்ல இருந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ரெட்மி நோட் 12 சீரிஸ்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ரெட்மி நோட் 12 சீரிஸ்ல இருந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரெட்மி நோட் 12 ப்ரோ ஸ்பீட் எடிஷன் அப்படின்ற நேம்ல அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்னெல்லாம் இருக்கு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரப்போகுது, பட் எப்படி வரப்போகுது என்ன அப்படின்றத எல்லாத்தையும் வீடியோல போய் டீடைலா பேசலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ரெட்மியுடைய நோட் 12 சீரிஸில் ஒரு ஆடட் அடிஷ்னல் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ ஸ்பீட் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 12 சீரிஸ், ரெட்மி நோட் 12, நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ 5G ப்ளஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வர ஜனவரி 7ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி நோட் 12 சீரிஸ்லேருந்து வரப்போகுது. அப்புறம் இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ ஸ்பீட் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்களே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நாம இப்போ தெரிஞ்சுக்கிறது யூஸா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. பட் ரெட்மி நேமுக்கு கீழே இல்லாம மாறு வேஷத்துல வரப்போகுது. சோ அது என்ன வேஷம், அது என்ன ஸ்மார்ட் போன் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லிட்டு கடைசியா நான் அது என்ன அப்படின்றத சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ ஸ்பீட் எடிஷன் இந்த ஸ்மார்ட் போனுக்கான லுக் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க லான்ச் பண்ண ரெட்மி நோட் 12 சீரிஸ்க்கான அந்த ஒரு லுக் தான். என்ன அதுல ஒரு போக்கோ ஃபிளேவரையும் ஆட் பண்ணிட்டு அந்த போக்கோல கேமரா மாடுலுக்கு பக்கத்துல ஒரு செக்மெண்ட் கொடுத்து அங்க போக்கோ அப்படின்ற மாதிரி லோகோ மென்ஷன் பண்ணுவாங்களே, சோ அந்த இடத்துல ரெட்மி அப்படின்ற லோகோ மென்ஷன் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனுக்கான லுக் அப்படின்றது இருக்கு. சோ ரெட்மியும் போக்கோவும் கலந்த மாதிரியான ஒரு டிசைன்ல இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. மற்றபடி மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ல இந்த ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல OLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ஒரு 10 பிட் கலர் இருக்கக்கூடிய ஒரு OLED பேனலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதோட இதுல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு, 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்கான சப்போர்ட், 900 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10 பிளஸ்க்கான சர்டிஃபிகேஷன், 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்களோட ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு டிஸ்ப்ளே ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ ஓகே, ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அதே மாதிரி மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸரை பேக் பண்ணி ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு 6nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். LPDDR4X கான RAM டைப், UFS 2.2 கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி வரும். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா எப்பவும் போல கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, சாம்சங் உடைய ஐசோசெல் HM2 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி வருது. இதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் அது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு யூஷுவலான ஒரு கேமரா செட்டப் தான் பின்பக்கம் கொடுத்திருக்காங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமராவுமே யூஷுவலான ஒரு கேமரா தான். 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் கேமராவா பார்க்கும்போது ஓகே தான். சாம்சங் உடைய HM2 சென்சார் அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சென்சார் தான். சொந்த வகையில் கேமராவும் ஓகே டீசெண்டா கொடுத்திருக்காங்க. அது போக மற்றபடி இந்த மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. Android 12 கீழே இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங்னு பார்க்கும்போது 6GB 128GB கான வேரியண்ட்டை சைனா கரன்சிக்கு 1699 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங் செட் பண்ணிருக்காங்க. இது அப்படியே இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 20,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு சைனாவில் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். சைனாவில் லான்ச் பண்ணிருக்காங்க சரி, பட் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா, வந்தா எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரெட்மி பிராண்டிங் கீழே கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால இந்தியாவில் ரெட்மி நோட் 12 சீரிஸ்ல நோட் 12, நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ பிளஸ் அந்த 3 ஸ்மார்ட் போன் தான் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் போன் ரெட்மி பிராண்டிங் கீழே இல்லாம போக்கோ பிராண்டிங் கீழே இந்தியன் மார்க்கெட்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதை ரிசம்பிள் பண்ற விதமா தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிசைனே பாத்தீங்கன்னா நமக்கு போக்கோ ஸ்மார்ட் போன்ல கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைன் ஃபிளேவர் அப்படின்றது இங்க கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ரெட்மி லோகோ மட்டும் தூக்கிட்டு போக்கோ லோகோ போட்டு இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் போக்கோல லான்ச் பண்றாங்கன்னா என்ன சீரிஸ்ல என்ன மாடல் நேம்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிலி போக்கோ உடைய X சீரிஸ்ல போக்கோ X5 Pro அப்படின்ற நேம்ல இந்த ஸ்மார்ட்
ஃபோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான லீக்ஸ் தான் இப்போதைக்கு போய்கிட்டும் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது Poco X5 Pro 5G அப்படின்ற நேம்ல இந்தியன் மார்க்கெட்ல இந்த Redmi Note 12 ஸ்பீட் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் போனை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் Poco பிராண்டிங் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி Poco பிராண்டிங் கீழே Poco X5 Pro 5G அப்படின்ற நேம்ல இந்த Redmi Note 12 ஸ்பீட் எடிஷன் இந்த ஸ்மார்ட் போன் வந்தா ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பிரைசிங்கை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.